அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் வந்து டிரைவர் எக்ஸாமுக்கான தேர்வு நடந்தது. ஸோ அதில் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி வழங்கக்கூடிய ஒரு டென்டேட்டிவ்க்கு நான் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, எனக்கு தெரிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சரியாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து சரியாக வந்து நான் ஆன்சர் சொல்கிறேன். 1 2 ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அஃபிஷியலாக வந்து ஆன்சருக்கு கொடுக்கும்பொழுது நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து தோராயமான விடைகள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 50க்கு கரெக்டாக 20க்கு மேலே வந்து சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் நமக்கு கட் ஆஃப் வந்து உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 50க்கு 20 எடுத்தால் போதும், ரைட்டா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 6லேருந்து 10 வரைக்கும் வெறும் புக் பேக் கொஸ்டினை தான் கேட்டிருக்காங்க. நிறைய கேள்விகள், ஏன் எல்லாமே கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட எல்லாமே புக் பேக் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 8th 9th 10th கொஞ்சம் அதிகப்படியான கேள்விகளும் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலேருந்து கம்மியாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 10ஆம் வகுப்பு எலிஜிபிலிட்டின்றதுனால இவங்க 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புலாம் எடுத்திருக்காங்க. இப்போ கீழமை நீதிமன்றங்களுக்கு எக்ஸாம் வந்திருக்கு இல்லையா, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா, நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 8ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதி. ஸோ 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அவங்க கொஷினுக்கு எடுப்பாங்க. 9th 10th வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கேட்ட மாதிரி தான் மேபி உங்களுக்கு கேட்கலாம். ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து கட் ஆஃபுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, வெறும் தகுதி தேர்வு மட்டும் தான். ஆனால் உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின் வரும், அது கட் ஆஃபுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்களுக்கு புக் பேக் மட்டும் எடுத்திருக்காங்க சார், எங்களுக்கும் அப்படி புக் பேக் மட்டும் தான் எடுப்பாங்க, ரொம்ப ஈஸியாக தானே கேட்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இவங்க இந்த தெருக்கு எப்படி கேட்கலாம், அந்த தெருக்கு எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் புக் பேக்கும் படிச்சுக்கோங்க, இன்னரும் படிச்சுக்கோங்க, ரைட்டா? புக் பேக்கில் தான் அதிகப்படியான கேள்வி கேட்குறேன். என்றைக்குமே மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்னா ஈஸி. ஏன் சார் ஈஸினா இப்படி வெறும் புக் பேக் மட்டுமே கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஈஸியாக தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இருந்தாலும் கூட கீழமை நீதிமன்றத்துக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, வேகன்சி வந்து பல்காக வந்திருக்கு, அதை கட் ஆஃபுக்கும் எடுத்துப்பாங்கன்றதுனால கொஞ்சம் வந்து கொஷின் வந்து டஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க, ரைட்டா? சரி, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் முதல் கேள்வி பார்க்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதநேயம். மனிதநேயம் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. தம் பொருளை கவர்ந்தவிடம் டேஸ் காட்டியவர் வள்ளலார் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பு காட்டியவர். அன்பு காட்டியவர் ஒரே பாடத்தில் ரெண்டு கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்டு வச்சுருக்காங்க, ரைட்டா? ஸோ ஆன்சருக்கு நம்ம எடுக்கும்போது தான் தெரியுது இவங்க எப்படி கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னு. அன்னை தெரசாவுக்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது, அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறது வந்து வள்ளலார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சி ஆப்ஷன் சரி. அடுத்தது தமிழக சிற்பக்கலையில் டேஸ்கலை இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டியக்கலை. நாட்டியக்கலை. ஸோ அடுத்து வந்து காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து வையம், அதாவது உலகம் போற்ற வந்து வாழ்ந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலத்தை காட்டாது. காலத்தை காட்டாது, பி ஆப்ஷன். பொருந்தாத இணை எது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவாரூர் கரிக்கையூர்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து பொருந்தாது, ரைட்டா? அது வந்து நீலகிரி மாவட்டம் நினைக்கிறேன், 9th தமிழ் புக்கில் அது இருக்கும், ரைட்டா? ஸோ இது வந்து பொருந்தாத ஒரு இணை. அடுத்தது முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9வது டி ஆப்ஷன். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு என்பது ஏறு தழுவுதல், ரைட்டா? ஸோ அதனால் வந்து டி ஆப்ஷன் வந்து அந்த வார்த்தை வந்து கரெக்டாக இருக்குது. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு சரியாக தெரியல. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் அப்படின்றது கரெக்டாக இருக்குது. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல். ஸோ அப்படி பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு இல்லை, டி ஆப்ஷன் இருக்கும்போது சரியாக இருக்கிற மாதிரி தோணுது, ரைட்டா? தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு என்பது ஏறு தழுவுதல் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ டி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு இதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஊரக திறனாய்வு தேர்வு. தமிழக அரசுன்னு போட்டிருக்கிறதுனால நம்ம தேசிய திறனத்தை விட்டுட்டு நம்ம ஊரக திறனாய்வு தேர்வு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பி ஆப்ஷன் சரியாக இருக்கும். ஸோ அடுத்து மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைப்பு. வைப்பு. வானம் அளந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்றாங்க. வானம் அளந்தது அப்படின்னு புக்கில் போட்டிருக்காங்க, இவங்க தாவை வந்து எடுத்து விட்ருக்காங்க, ரைட்டா? ஸோ கொஞ்சம் இவங்க பெரிய ட்விஸ்ட் பண்ணுறதுன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாக்க பி போடுறது, தாவை எடுத்து விட்றது, இல்லை ஆப்ஷனில் ஏபிசிடின்னு கொடுத்தாங்கன்னா இவங்க பிசிடிஏன்னு கொஞ்சம் இந்த இடம் மாற்றி போடுறது, இந்த மாதிரி தில்லாலங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்களாம், அவ்வளோதான், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. சரி, வானம் அளந்தது அப்படின்னு இருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா வானம் மலர்ந்து, ரைட்டா? அங்கே தா இல்லை, வானம் அளந்தது, அந்த தா இல்லை, அதனால் வானம் அளந்து. அதே சி ஆப்ஷன் புக்லேயும் சி ஆப்ஷன் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த தாவை வந்து எடுத்துருக்காங்க, ரைட்டா? சரி, இயற்கையை போற்றுதல் தமிழர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 13வதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மரபு அப்படின்னு வரும், ரைட்டா?
மரபு, தமிழரோட மரபு பண்பாடு அந்த மாதிரி. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் பண்ணுறாங்க. ஸோ 14வதுக்கு வந்து பி ஆப்ஷன் ஊ சொல்லி பாருங்கள், இதழ்கள் குவிக்கிற மாதிரி வரும். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எதுன்றாங்க, இவ் அப்படின்றது வருது. ரைட்டா? ஸோ டி ஆப்ஷன். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்னன்றாங்க. ஸோ 16வதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எச்சம். அடுத்தது காரண பெயரை வட்டமிடுகின்றாங்க, இந்த வளையல். இது எல்லாமே புக் பேக் கொஷின்ப்பா, நீங்கள் என்ன எடுத்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே புக் பேக்காக தான் கேட்டிருக்காங்க. புத்தரின் வரலாற்று கூறும் நூல் வந்து ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 19வதுக்கு பார்க்கலாம். ஸோ 19வதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது என்ன அப்படின்றாங்க. 20வதுக்கு வந்து தீய வினைகளை வந்து செய்யக்கூடாது. மலை ப்ளஸ் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்றாங்க. 21க்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் புக் பேக் கொஷின் தான். மலை எலாம் அப்படின்னு வரும். மலை எலாம் சி ஆப்ஷன் வருது. ரைட்டா? ஆக்சுவலாக அது புக்கில் பி ஆப்ஷனை அதை மாற்றி கொடுத்துருப்பாங்க, இவங்க கொஞ்சம் இடம் மாற்றி போட்டிருக்காங்க. ரைட்டா? எல்லாமே புக் பேக். என் கண்ணுக்கு அப்படி தான் தெரியுது, உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்திய விண்வெளி நிறுவனத்தின் தந்தை என்ற விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணை நாயகன்னா நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி 1950 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள். தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை டேஸில் நடத்தி வருகின்றாங்க. அது வந்து மாமல்லபுரத்தில் வந்து நடத்திட்டு வராங்க. தமிழின் தொன்மையான இலக்கண நூல் அப்படின்னாலே நம்ம தொல்காப்பியத்தை தான் சொல்லுவோம். ஸோ தொல்காப்பியம் 5 காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 27க்கு வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். இந்த யசோதர காவியன்றது 5 காப்பியங்களில் ஒன்று. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு என்னன்றாங்க. 28க்கு வந்து பார்த்திங்கன்னா மணிப்பல்லவ தீவு. அதுலேயே ஆன்சர்லேயே இருக்குது, மணின்னு போட்டுக்கலாம். பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸாக இருக்கும்ன்றாங்க. 29க்கு பாருங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டுன்றாங்க. கண்டிப்பாக கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. இதெல்லாம் வந்து புக் படித்து ஆன்சர் பண்ண வேண்டியதே இல்லை. உழைக்க வேண்டுன்றது நம்ம நார்மலாக சொல்லிவிடுவோம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த ஒரே மகள் யாருன்னா நம்ம வேலுநாச்சி அம்மையார் அவர்கள். கலைக்கூடமாக காட்சி தருவது எதுன்றாங்க. 32க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிற்பக்கூடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்திய விடுதலைக்கு முன்னின்று பாடுபட்டவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. முன்னின்று பாடுபட்டவர் ஆக்சுவலாக வந்து இவங்க எல்லாருமே இது பண்ணாங்க தான். ஆனால் முன்னின்றுனா தலைமை தாங்குதல், அது பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான் சொல்லலாம். இன்னும் நிறைய போராட்டத்துக்கு வந்து இவர் தலைமை தாங்கியிருப்பார், இவர் தலைமையில் நடந்திருக்கும். ஸோ காந்தியடிகள் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ அடுத்தது தோட்டத்தில் நம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன பண்ணுறாங்க. 34வது பாருங்கள், வித்துக்கள்னால் விதைன்னு அர்த்தம். 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் நம்ம எம்ஜிஆர் பண்ணியிருப்பார். ஸோ 35க்கு பார்த்தா மதுரை. அதே படம் அதே லெசன் தான். இதுவும் 35 ஒரே லெசன் தான் எடுத்திருப்பாங்க. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கினாங்க. பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. பொருத்தமான இணையை தேர்வு செய்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? இது கூட பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்குது. அது பொறுத்துக்குன்னு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். இவங்க அதை கொஞ்சம் உல்ட்டா பண்ணி போட்டு பொருத்தமான இணை அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் சொன்னாலே சின்ன வேலை பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஈஸியாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த மையெல்லாம் விருப்பம் அப்படின்னு வரும். இதில் தான் வந்து பொருத்தமான இணை. மீதி எல்லாமே கொஞ்சம் மாற்றி போட்டு வச்சுருப்பாங்க. ரைட்டா? சரி, அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாதுன்றாங்க. 38க்கு பார்த்தோன்னா அழுக்காறு அப்படின்றாங்க. அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது. 39க்கு பார்த்தோன்னா பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருக்காங்க. யாது முறை யாவரும் கேளீர் அப்படின்னா கணியன் பூங்குன்றனார். ரைட்டா? பின்னொன்றில் முறையான தொடர் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆன்சர் பார்த்தா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு இடம் உண்டுன்னு இருக்குது. ஆக்சுவலாக புக்கில் எப்படி இருக்குன்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அந்த தனித்த இடம் உண்டு அப்படின்றது இந்த இடத்துல கொடுக்காம விட்ருக்காங்க. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் அப்படின்னு வருது. இந்த தனித்து இங்கே இருக்குது, ஆனாலும் அது சரியாக இல்லை. தமிழர் வாழை பண்பாட்டில் இது கூட வரல. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரைட்டு. இந்த இடத்துல வந்து தனித்துன்னு ஒரு வார்த்தை வராமல் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. பட் இதுதான் வந்து முறையான தொடர். மலர்கள் தரையில் நழுவும் போது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தளர பிணைத்தாள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான். கோசல நாட்டில் கொடையில் இல்லாத காரணம் என்ன பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அங்கே கொடைன்றது இல்லாமல் போனதுக்கு காரணம்னா அங்கே வறுமை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வறுமை இல்லாததால். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனமாக இருந்த அரசன் என்றும் மெய்க்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன பண்ணுறாங்க. ஸோ 44க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெறியோடு நின்ற காவல் காப்பவர்னு இருக்குது. அது ரைட்டு தான். ஆனால் நெறிக்கு என்ன ரீ போடணும்? அறநெறி, நெறிக்கு இந்த ரீ போடணும்.
ரைட்டா. ஆனால் இவன் இந்த நெறி போட்டிருக்கான். இந்த நெறி போட்டான்னா நெரிக்கிறது, நெரித்தல், அதை அமுக்குறதுன்னு சொல்லுவோம்ல, இருக்குமா, அந்த நெரித்தல்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. மேபி அப்ஜெக்ஷன் பண்ணால் மார்க் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நெறியோடுன்னா இந்த நெறிக்கும் இந்த நெறிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது தப்பு. ஆன்சர் இது தான், ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ரைட்டா. ஸோ அப்போ கண்டிப்பாக மார்க் கொடுக்கலாம் அவங்க. இல்லைனா மேம்பட்ட நிர்வாகத்திறன் பெற்றவர்னு சொல்லலாம். ஆனால் நெறியோடு நெறிந்தான், மேம்பட்ட நிர்வாகத்திறன்லாம் கிடையாது. நெறினா அறநெறி, அதாவது இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு நெறி இருக்கும் இல்லையா, அந்த நெறி தான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பட் ஆன்சர் வந்து டி. மேபி அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். ஆன்சருக்கு கொடுத்தாங்கன்னா தப்பாக போட்டிங்க, மார்க் போடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்ணதாசன் இயற்பெயர் என்னன்றாங்க. ஸோ முத்தையான்னு வரும், முத்தையா. மேன்மை தரும் இதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். மேன்மை ஆக்சுவலாக 2 சொல்லினா தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரைட்டா. மேன்மை 2 சொல்லினா வருமா தெரில, எனக்கு 2 சொல்லினாவா 3 சொல்லினாவான்னு தெரில. மேன்மை தரும் அறம் கொஞ்சம் பாருங்கள். ரைட்டா. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி தெரியுது. சரி, ஓகே. எப்படி இருந்தாலும் அது மேன்மை தான் நம்ம படிக்கிறோம். இது என்னென்னா கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் மேன்மை தரும் அறம்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இது ஆன்சர் என்னமோ ஏ தான். ரைட்டா. அது மேன்மை 2 சொல்லினாவோ 3 சொல்லினாவான்னு பார்த்துங்க. பட் கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் ஒரு மேன்மையான அறத்துக்கு வந்து ஒரு இது. ரைட்டா. சரி. அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டு வந்து கு. அழகிரிசாமி. சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேது பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் என்னன்றாங்க, நம்ம மதுரை தான். காகித மில்லத் எம்மொழி சொல், எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டேன். இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ட்விஸ்ட் பண்ணி கேட்ட மாதிரி தெரியுது. ஆனால் புக்கில் வந்து அரபு சொல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அரபு சொல், அரபி சொல் 2 ஒன்று தான். ஸோ ஏ ஆப்ஷன் தான் சரி. இருந்தாலும் கூட உருது அப்படின்றது கூட சொல்லலாம். அரபு மொழியில் கூட தான் உருது ஒரு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது காகித மில்லத் என்பது ஒரு உருது மொழி சொல் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சமுதாய வழிகாட்டி என்பது ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரபின்றது புத்தகத்தின் அடிப்படையில் அது சரியாக இருக்குது. அரபி, அது பதிலாக அரபு சொல், பீக்கு பதிலாக பூ போட்டிருக்காங்க, அரபு சொல். ரைட்டாக இருக்குது. ஸோ இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து உருது அப்படின்ற மாதிரி வந்து சரியாகுது. ஒருவேளை நீங்கள் உருது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மேபி அதாவது உருதுன்றது நான் சரின்னு சொல்ல வரல, அரபுன்றதும் உருதும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது. மேபி வந்து 2 ஆன்சர் போட்டவங்க மார்க் கொடுக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அரபின்னு போட்டாலும் ஆன்சர் மார்க் போடுங்க, உருதுன்னு கொடுத்தாலும் மார்க் போடுங்க. ஸோ அப்படி வேணால் சொல்லலாம். ஏ அண்டு பி சரி அப்படின்ற மாதிரி ஏதாவது வரலாம். ரைட்டா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அரபு சொல் தான் அவன் டிக் பண்ணி கொடுப்பானுங்க. சில பேர் யாராவது உருதுன்னு போட்டிருந்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் பண்ணி அரபு கொடுத்தாலும் உருது கொடுத்தாலும் சரிதான், அது வந்து உருது மொழி சொல் அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். ரைட்டா. மேபி மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ட்டியே நம்ம பார்த்தோம். தமிழ் மொழி தகுதி தேர்வு இந்த 50 வினாக்களுக்கு வந்து இப்போ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எத்தனை கேள்வி சரியாக வருது, 20க்கு மேலே வருதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ நீங்கள் அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் 50 கொஸ்டின் வரும். 8ஆம் வகுப்பு வரைக்கும் வரும். பட் கட் ஆஃப் உங்களுக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்தளவுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. இது மாதிரி ஈஸியாக தான் கேட்பாங்க, ரொம்ப டஃப்லாம் கேட்க மாட்டாங்கன்றத மனசளவில் நினச்சிக்கோங்க. ஓகேவா. மறக்காமல் வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.